வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 31வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரான் சாங்லிங் நடந்து வரான். ரான் சாங்லிங் செக்டரில் இருக்கிறவங்க கூட நல்ல கனெக்ஷனில் இருக்கிறதுனால அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளார வந்துட்டாருன்னு ஆன் சொல்கிறான். அப்போ நாங்கள் உயிரை கொடுத்து போராடி இன்னர் செக்ட் உள்ளார வரேன்னு நினச்சி அதெல்லாம் வேஸ்ட்டு. வெறும் அவுட் செக்டரில் இருக்கிற எல்டர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாலே அவன் உள்ளார வந்துட்டான் ஃபேங் சொல்கிறான். சரி வாங்க போகலாம் ஃபேங்னு ஆன் சொல்கிறான். எல்லாரும் கும்பலா உள்ளார போறானுங்க. எல்லாரும் உள்ளார உக்காந்துகிட்டு இருக்கானுங்க. இவர்தான் சூ ஜோடாங் அவுட் செக்டோடைய எல்டரு. இவரு சூ புஃபான் அவுட் செக்டோடைய லீடர்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் லீடர்னு அவனுங்க எல்லாரும் சொல்றானுங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பரவாயில்ல விடுங்கன்னு அவன் சொல்றான். ஹேன் வந்து சென்னை பார்த்து சிரிக்கிறாரு. சென் ஹேனை பார்த்துட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அவுட் செக்ட் போட்டியோட டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான். உங்களுக்கு மட்டும் தான் இன்னர் செக்ட் உள்ளார வரத்துக்கு உரிமை இருக்குதுன்னு அவன் சொல்றான். அதை கேட்ட உடனே ஃபேங்குக்கும் யூவுக்கும் ஒரே ஆனந்தம். அவங்க 3 பேரும் இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுறாங்க. நீங்க மொத்த பேரும் போய் சூசனுடைய புனித பூமியை ஆராய்ச்சி பண்ணணும். யுவான் செக்ட், கிங்மூ செக்ட், ஜிங்காங் செக்ட் 3 செக்ட்ல இருந்தும் டாப் 5 ஸ்டூடெண்ட்டுங்களை மட்டும் அங்க அனுப்பத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் அவங்க எவன் கேட் ரிலீம்லயாச்சும் இருக்கணும். அப்புறம் நீங்க ஒருத்தர் கூட போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ பெரிய முடிவை யாருக்கிட்டையுமே சொல்லாம எடுத்திருக்கீங்கன்னு வெள்ளத்தாடிக்காரன் கத்துறான். சூசனுடைய புனித பூமியை இன்னும் முழுசு ஆராய்ச்சி செஞ்சு முடிக்கல. அங்க அறிவகை புதையெல்லாம் இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் ஜூனியருங்களை செய்ய சொல்றது சரியில்லைன்னு அவன் சொல்றான். திரும்பி அவனை மறைச்சு பார்த்த உடனே அவன் சைலண்ட் ஆயிடுறான். போட்டியில ஜெயிச்சீங்கன்னா வெறும் அறிவகை புதையல் மட்டும் இல்லாம செக்டும் உங்களுக்கு பெரிய பரிசு கொடுக்கணும் செக்டோடைய லீடர் சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி மட்டும் வரல, அவங்களுடைய லக்குனாலையும் இங்க வந்திருக்காங்க. அதை கேட்ட உடனே யூ கொஞ்சம் சோகமாயிடுறா. ஜெயிக்கிறவன் ராஜா, தோக்கிறவன் தோத்தவன் தான். அதிர்ஷ்டமும் ஒருத்தனுடைய ஸ்ட்ரென்த்தோடைய ஒரு பகுதியும் தான். ஆனா ஜிங்காங் செக்ட், கிங்மூ செக்ட்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட் கிட்ட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீங்க போட்டி அப்ப இறந்து கூட போயிடலாம். அதனால கவனமா சிந்திச்சு பாருங்கன்னு சென் சொல்றாரு. அதை கேட்டு யூ பயந்துடுறா. இது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. செக்ட் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு யாருக்குன்னா பயமா இருந்தா இப்பயே விலகிடுங்கன்னு செக்ட் லீடர் சொல்றாரு. யூ போட்டியை விட்டு விலகிடலாமான்னு யோசிக்கிறா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, தைரியமா நின்னு பாக்குறா. ரொம்ப நல்லது, நான் ஒரு விஷயத்த இப்பயே சொல்லிடுறேன். அந்த இடத்துல இருக்கிற ரூல்ஸை நீங்க யாருன்னா மீறிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடைக்காது. இந்த விஷயத்த பத்தி நான் இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் செக்டை பத்தி நீங்க புலம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அனுப்புறான். மொத்த பேரும் பின்னாடி போயிடுறாங்க. அந்த பொண்ணு யூவும் ஃபேங்கே பாக்குறாங்க. ஒரு வழியா அவன் அவனுடைய பவரை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஓகே மாஸ்டர்னு சொல்றாங்க எல்லாரும். யூ ஒரு நிமிஷம் நில்லு, நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் இல்லைன்னு ஃபேங் சொல்றான். எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குன்னு யூ சொல்றா. நான் உன் கூட இருக்கிறப்ப நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லைன்னு ஃபேங் சொல்றான். நான் அடுத்த மாசத்துல இருந்து ஒரு வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது மூலயமா எனக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் கிடைக்கும். யூ நீ என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேங் நடந்து போயிட்டு இருக்கான் யூ கூட. எனக்கு இப்போ அவனை சாவடிக்கணும், இப்பவே அவனை கொன்னனா அது வெளிப்படையா தெரியும் ரான் செங்லிங் பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான். அப்போ உங்ககிட்ட எதனா பிளான் இருக்குதான்னு ரான் செங்லிங் கேக்குறான். மிஸ்டர் ரான், அப்ப நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த விஷயம் அவன் கேக்குறான். முதல்ல ஃபேங்க சாவடி, அப்புறம் அந்த விஷயம் உனக்கு தானா கிடைக்கும். சரி விடுங்க, எனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு ரான் செங்லி பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான். சீனா கட் பண்ணா மெயின் நாள்ல என்னவோ இருக்கு. எல்லாரும் வந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. மூப்பாய் அதே உள்ளார அனுப்பிட்டு ஸ்பிரிட் ஸ்டோனை வாங்கிக்கிறான். இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபேங் நடந்து வரான். ஃபேங் வணக்கம்னு எல்லாரும் சொல்றானுங்க. மூப்பாயும் வந்து வணக்கம்னு சொல்றான். மூப்பாய் இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடான்னு ஃபேங் சொல்றான். நீங்க ரொம்ப வித்தியாசமானவர்னு மூப்பாய் சொல்றான். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன். இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்றான் மூப்பாயின்னு ஃபேங் சொல்றான். கீழே இருந்து மேல வரைக்கும் 9 தளங்கள் இருக்கு. ஒரு ஃப்ளோர் ஒரு ரிலிமை குறிக்கும். மேல இருக்கிறதெல்லாம் கஷ்டமானதுன்னு மூப்பாய் சொல்றான். நம்ம இருக்கிற லெவலை விட அதிகமா இருக்கிற லெவலோடைய வேலையை செஞ்சா அதை பத்தி ஜெட்டுல எழுதி வைப்பாங்கன்னு மூப்பாய் சொல்றான். ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி மொத்தத்தை எடுத்துறான். மேல இருக்கிறத மட்டும் விட்டுறான். ஃபேங் நீங்க என்ன பண்றீங்கன்னு மூப்பாய் கேக்குறான். என்கிட்ட ஸ்பிரிட் ஸ்டோன் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இந்த வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேங் அங்கிருந்து ஓடிடுறான். எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முயற்சிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கானுங்க. சீனா கட் பண்ணா ரெட் உல்ஃப் அவனுக்கோ பயந்துகிட்டு தெரிவிச்சுக்கிட்டு ஓடி வருது. யாரா அவனு பார்த்தா நம்மால ஃபேங் வந்து நின்றுகிட்டு இருக்கான். இதுதான் என்னுடைய 4th லெவல் ரிலீம் டாஸ்க். இதுக்கு எனக்கு 100 லோ கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன் மட்டும்
மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்தது ஏதோ ஒரு செடியை காட்டுறாங்க. பார்த்தா ஃபேங் அதை பிரிச்சுட்டு 2வது ரிலீம் டாஸ்க்கு, இதுக்கு எனக்கு 10 லோ கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு சொல்றான். செடியெல்லாம் ஆடுது. என்னடான்னு பார்த்தா ஃபேங் அந்த தேன் ஓட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வரான். அந்த கரடி அவனை பார்த்து கத்துது, என்ன துரத்தாத, இது 7th ரிலீம் டாஸ்க்கு, இதுக்கு எனக்கு 10 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடிடுறான். சீனை கட் பண்ணா மீனெல்லாம் காட்டுறாங்க. ஃபேங் நடந்து வந்து அது எல்லாத்தையும் உள்ளாரே அனுப்பிடுறான். அதுக்கு பதிலாக அவனுக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் பேக்கை கொடுக்குறாங்க. அதை எடுத்து அவனுடைய ஸ்டோரேஜ் பேக்ல வச்சிடறான். மூப்பாய் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் போன தடவை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் சொல்றத கேட்காம நீங்க ஓடிட்டீங்க. 8th ரிலீம் டாஸ்க்குக்கான ஸ்பிரிட் ஸ்டோன் எவ்வளோன்னு இப்ப பாருங்கன்னு சொல்றான். பார்த்தா பெரிய பேக்கா வந்து நிக்குது. ஃபேங்குக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டு மேல 2 இருக்கத்தை பாக்குறான். அதுல ஒன்னு ஃபேங் எடுத்துடுறான். ஆனா இது 9th ரிலீம் டாஸ்க்னு மூப்பாய் சொல்றான். அதிக ஸ்பிரிட் ஸ்டோன் வேணும்னா அதிக ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நீ இதுக்கு முன்னாடி 9th லெவல்ல இருக்கிற மான்ஸ்டர் கூட போட்டி போட்டு இருக்கிறியான்னு ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா என்னவோ வருது. என்னது சீக்ரெட் டாஸ்கான்னு மூப்பாய் பாக்குறான். அதில் இருக்கிற வேலையை முடிச்சுன்னா உனக்கு 2000 மிடில் கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோன் கொடுப்பாங்கன்னு அதில் சொல்றாங்க. என்னது 2000 மிடில் கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோனா? இந்த மிஷின் அந்த அளவுக்கு ஒரத்தானதான் ஃபேங் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.